Roll action. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட ஜோதிட குரு ராஜநாடி கா பார்த்திபன் சார் அவர்களை வணங்கிட்டு நம்ம ஜோதிடம் பத்தி தொடர்ந்து பேசலாம். நான் உங்க ராஜநாடி ஜோதிடர் பிரபா மோகன சுந்தரம். இன்னைக்கு நம்ம வந்து ராஜநாடி சுந்தரராஜன் சாரை மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட வந்து நம்ம ஜோதிட தகவல் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ராஜநாடி சுந்தரராஜன். நான் பார்த்திபன் சார் ஒரு 6 வருஷமா அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த விஷயம் எளிமைதான் இல்லைங்களா? கண்டிப்பா எளிமைதான். ரொம்ப அது ஈஸியா எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்தனால நான் ஒரு 6 வருஷம் பலன் சொல்லிட்டு இருக்கேன். பர்ஃபெக்டா அவருக்கு எளிமையா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால ராஜநாடில மட்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி 5 தலைமுறை ஜோதிடர். இப்ப நான் 5ஆவது தலைமுறை இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரியம். பட் நான் வந்து ராஜநாடி பார்த்திபன் சார்ட்ட கத்துக்கிட்டதுல இன்னி வரைக்குமே மத்த எந்த மெத்தடுமே எங்க தெரியாது, உங்களுக்கு தெரியாது கத்துக்கவே இல்லை. ஏன்னா முதல்ல நான் இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன், பிடிச்சிருந்தது. இப்போ நல்லா பலன் வருது, எளிமையா இருக்கும், எதுக்கு நம்ம அடுத்ததுல போகணுங்கிற தாட்ஸ்னால இன்னைக்கு வரைக்கும் நான் இதுலதான் உறுதியா சொல்லி சிறப்புங்க சார் நீங்க சொல்றது. இப்போ ராஜநாடி மெத்தட் வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பலன்கள் சொல்றது ஃபுல்லா எல்லாமே வந்து நீங்க அதுலதான் எடுத்துக்கிறீங்க இல்லையா? எளிமையாவும் பலன் வருதுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து பாக்குறோம், பார்த்துட்டு நம்ம இவர் எதுவுமே குழப்பம் தேவையில்லை. ஆமா, கண்டிப்பா சில ரூல்ஸ்குள்ளே எல்லாருமே அடங்கியது. ஒருத்தர் பண்ற தொழில், அவனோட கேரக்டர், அவனோட குடும்ப விஷயங்கள், என்ன பிரச்சனை எல்லாம் அது மாதிரி கொடுக்க முடியுது. அப்படியும் பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு நம்ம சொல்ல கைட் இந்த டயத்துல மாறணும் சொல்ல, இந்த டயத்துல அது மாறும். நம்மகிட்ட வந்து எப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கூடிய ஒரு ரூட் மேப் தான் தவிர அது மாத்த முடியாது. இந்த இடத்துல இது இருக்கும், இந்த மாதிரி போனா இருக்கும். நம்ம பொதுவாக ஜோதிடம் அப்படின்னாலே நம்ம பத்தி தெரிஞ்சுக்கூடிய ஒரு ரூட் மேப். ஸோ அதை போய் நம்ம மாத்தணும். நம்ம எங்க விஷயம் மக்கள் நிறைய பேர் கேட்கறாங்க, மாத்த முடியுமா? மாத்த முடியாது, தெரிஞ்சுக்கிதான் முடியும் ஜோதிடரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யாரும் லைஃபையும் மாத்த முடியல. இப்போ உங்க லைஃபோ என் லைஃபோ நம்ம தெரிஞ்சுக்கிதான் முடியுது. மாத்த முடியாத போது எப்படி நான் அடுத்தவங்க லைஃபை மாத்த முடியும்? அதுவே மாத்த முடிஞ்சா நாளைக்கு ஜோதிடம் பார்த்துருக்கேன், நானே எல்லாத்தையும் மாத்திருப்பேனே. அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம எப்படி கிரகங்கள் வந்துட்டு நம்ம பிறக்கிற நேரத்துல நம்ம கோச்சார கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை அமையும் சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. எல்லாம் ஜாதகம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூல் வேணும், லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு டூல் வேணும். அதுக்கு ஜாதகம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. அதுதான் நம்ம பாக்குற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஜாதகம் மட்டுமே இல்ல, ஒருத்தர் பேர் வச்சுமே நம்ம சொல்லலாம். ஓ சரி, பேர் வச்சு நம்ம ராஜநாடில சொல்லலாம். கண்டிப்பா அதை பத்தி சொல்லுங்க சார். பேர்கள் மட்டும் இல்ல, நடக்க சுத்தி ஒரு நிகழ்வு வச்சுமே நம்ம சொல்லலாம். இப்ப வரவங்களுக்கு இந்த கிரகங்கள் அதிக இது பலமா இருக்கும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். அதாவது நீங்க ஒரு விஷயத்த ஜாதகத்தை நீங்க ஒரு விஷயம் நல்லா டெப்தா பண்ணீங்கன்னா, ஜாதகம் இல்லாம நம்ம வந்து ஒரு சுத்தி, ஏன்னா சுத்தி உள்ள விஷயங்களை வச்சுமே நம்ம பலன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உடல் அமைப்பு வச்சுமே நம்ம பலன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் தான் நம்ம உடம்புல அது பிரதிபலிப்பா இருக்கிறதுனால நம்ம அதை வச்சுமே நம்ம பலன் சொல்லலாம். ஜாதகம் தான் மஸ்ட். ஆனால் ஜாதகம் இல்லாத போதும் நம்ம அது சுத்தி உள்ள நிகழ்வு வச்சு பலன் சொல்லலாம். அது ராஜநாடுல முடியுது. ஆனா பிராக்டிஸ் தான். ராஜா சொல்லி கொடுக்குற விஷயத்த நம்ம அப்சர்வேஷன் பண்ணாலே போதுமே தவிர நம்ம இந்த இது அதுன்னு மாறணும். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சக்சஸ்னா என்ன அப்படின்னு கேக்குறேன்னா, ஒரு விஷயம் தொடர்ந்து கத்துக்கிறது, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றதா. ஏதோ ஒரு மெத்தட் எடுத்துட்டோம்னா ஒரு மெத்தட் நம்ம கண்டிப்பா நான் வந்து எந்த மெத்தடுமே தப்புன்னு சொல்லல, எல்லாமே சரியா இருந்திருக்கு. அதுல நம்ம சரியா இருக்கிறோம். நம்ம வந்து இங்க ஒரு வாரம் கிளாஸ், அங்க ஒரு கிளாஸ் பண்ணி போயிட்டு நம்ம கம்பைன் பண்ண நினைச்சா அது தோத்துருவோம். அதனால அது கம்பைன் பண்ணலாம். பல வருஷங்கள் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தோணுச்சு அப்படின்னு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போகவே தேவையில்ல. ராஜநாடிலே வந்து அந்த ஒரு மெத்தட்லயே வந்து உங்களுக்கு எல்லா பலன்களும் கரெக்டா. கண்டிப்பா நான் வந்து ஜாதகம் மட்டும் பாக்குறது இல்ல, ஜாதகம் மட்டும் இல்ல, கொஞ்சம் பேர்ல வச்சுமே பாக்குறது, பேர்ல வச்சுமே பாக்குறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களோட நிகழ்வுகள், சுத்தி நிகழ்வுகள் சொல்ற விஷயங்களை வச்சுமே நம்ம சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் வந்து நான் ஒரு நிகழ்வு பதிவுறேன். எனக்கு தெரிஞ்சவங்களோட அவங்க வாட்ஸ்அப் டிபில யானை படம் வச்சிருந்தாங்க. சோ அப்போ நான் போன் பண்ணி கேட்டபோது அவங்க வீட்டுல யாருங்க கன்சீவா இருக்காங்களான்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ கன்சீவர் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்டு கன்சீவ் இருக்காங்கன்னு அவங்க எப்படி உனக்கு தெரியும், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்க டிபி வச்சிங்க. நான் டிபி வச்சனால கன்சீவ் ஆகல, இதுக்காக நிகழ்வு நிறைய என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி. நான் சொன்னேன் எப்படிப்பா உனக்கு தெரியும்னு கேட்டாங்க. இல்லங்க நீங்க எதிர்ச்சியா கேட்டதுக்கு வச்சிங்க. ஆமா எதிர்ச்சியா தோணுச்சு வச்சேன்னாங்க. இதுக்கு அது கனெக்டிவிட்டி தான். உடனே எல்லாரும் கேட்கலாம், யானை படம் வச்சா குழந்தை வந்துருமாங்கிறது இல்ல.
குழந்தை கன்சீவ் ஆகும்போது நீங்க யானையை பாப்பீங்க, யானை பொம்மை அது மாதிரி வீட்டுல வரும். தொடர்ந்து அந்த தொடர் நிகழ்வுகள் மாதிரி ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் வந்துட்டு அந்த கிரகத்தோட தொடர் நிறைய பேர் நிகழ்வுகள். என்ன சொல்றாங்கன்னா இது செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது நடக்கும், நான் என்ன சொல்றேன், இது நடக்கும்போது இந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு தண்ணி பைப்பு உடையும், திடீர்னு வீட்டுல குழாய் உடையும். அப்ப பார்த்தா நீங்க எங்கேயாவது அம்மாவுக்கு ஏதோ உடம்பு அம்மாவுக்கு உடம்பு சரியாம போகும், அம்மாவுக்கு உடம்பு சரியாம போகும், வயிற்று வலி வரும், இல்லைன்னா லாங் டூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க. ஓகே, அதே மாதிரி சிமெண்ட் வேலை நடக்கும்போது லேண்ட் சம்பந்த விஷயங்கள் பேசுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அப்போ சம்பந்தப்பட்ட காரங்கள் கிரகங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அந்த விஷயமா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நடக்கும். நடக்கும். எப்படி ஒரு ரூபாய் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமே நடக்கும். நிறைய பேர் சொன்னா இந்த கிரகங்கள் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடையவே. அதோட நன்மை தீமை ஒரு கிரகம் ஆக்டிவேட் ஆகும்போது நன்மை தீமை ரெண்டுமே கொடுக்கும். இதுதான் சார். இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம், அதாவது ஒருத்தவங்க பேர் வச்சு நம்ம சொல்லலாம், ஒரு உருவம் அமைப்பு வச்சு நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம விரிவா பேசலாங்க சார். கண்டிப்பா பேசலாம். லலாடம் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பொறுமையா பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதா இருந்திருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு லலாடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பா கமெண்ட்ல போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஜோதிடம் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா லலாடம் சேனலையும் சரி இந்த வீடியோவையும் சரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.